ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணி 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வதக்கிக்கலாம். அது வதங்குற கேப்பில் வந்து பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் கமெண்டில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா போட்டு ஒரு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். குழந்தை இருக்கிறனால நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதையுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்குங்க. அதை வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டையை வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை போட்டுடலாம். நான் 1/2 மணி நேரம் வந்து பாஸ்மதி அரிசி நல்லா கழுகி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ அரிசியும் போட்டு விசில் போடாமல் குக்கர் மூடி மட்டும் மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஆவி வந்ததையுமே ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் என் பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு அதை தான் கொடுத்துட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.